ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சாட். இதுக்கு முன்னால் கூட நம்ம பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது ஆல்சோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடாக்கிக்கணும். அது சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ண உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். ஸோ மேங்கோ பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் நான் அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த பச்சை வாடை அடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது கொண்டக்கடலை. சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சாட் ஆரம்பிச்சிடலாம். கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொண்டக்கடலை மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சமோசாவை வந்து நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா குட்டியாக கட் பண்ணனா பண்ணிக்கோங்க. இதோட தட்டை வந்து நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓமா பொடி சேர்த்துக்கலாம், மிக்சர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லைட்டாக தண்ணியாக விட்டதுனால இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஸ்பைசஸ் வந்து எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தா எல்லாம் ஒரே டேஸ்ட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன். ஸோ 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து சமோசா ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சமோசா ஃபில்லிங் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதில் சேர்த்துருக்கேன்.
ஸோ நல்லா கிளறி விடுங்க, எல்லா பக்கமும் ஒன்றா சேர்ந்து வரணும். ஸோ இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளியில் 2 இது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.